தற்போதைய அண்மை செய்தி. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறியுள்ளது. பூமிக்கடியில் அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய் உடைந்து டைல்ஸ் கற்களை பெயர்த்து தண்ணீர் வெளியேறி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். படிக்கட்டுகள் வழியாக அருவி போல தண்ணீர் வழிந்தோடுகிறது. பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாவதாக கிராம மக்கள் கவலை அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறி வருகிறது. பூமிக்கடியில் அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய் உடைந்து டைல்ஸ் கற்களை பெயர்த்து கொண்டு தண்ணீர் வெளியேறி வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, இது குறித்த விவரங்கள் என பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த தேமங்கலம் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக நுழைவாயில் போர்டிகோவில் பூமிக்கு அடியில் திருவாரூர் மாவட்டம் ஓடாச்சேரியிலிருந்து கீழ்வேலூர் ஒன்றியம் குறுக்கத்தி நீரேற்றும் நிலையத்திற்கு வந்து கீழ்வேலூர் வழியாக நாகப்பட்டினம் நகராட்சிக்கு ராட்சத குழாய் மூலமாக குடிநீர் செல்கிறது. இன்று 1 மணி அளவில் நாகப்பட்டினம் திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலையில் தேமங்கலம் ஊராட்சி புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக வாசலில் பதியப்பட்டிருந்த டைல்ஸை உடைத்து கொண்டு அருவி போல தண்ணீர் சென்றது. போர்டிகோவில் போடப்பட்ட டைல்ஸ் தரையை உடைத்து கொண்டு பீச்சி அடித்து வெளியேறும் குடிநீரால் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகி செல்வதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் தற்பொழுது தண்ணீர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீரின் வேகம் அழுத்தம் காரணமாக சுமார் 8 அடி ஆழத்தில் பதியப்பட்ட ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு திறக்கப்படாமல் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலக வாசலில் போடப்பட்டிருந்த டைல்ஸ் சேதமாகி உள்ளது. மோனிஷா, மூர்த்தி, தகவல்களுக்கு நன்றி.